ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். இந்த லெசனில் ஹார்ட்டட் அப்படின்ற ஒற்றை மந்திர சொல்லுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே தெரிந்த சில நவுன்ஸ் மற்றும் ஆட்ஜெக்டிவ்ஸ் போடுறது மூலமாக 20 ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்க போகிறோம். ரொம்ப எளிமையான ஒரு பாடம், கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தைகள், ஆனால் பயன்படுத்தும் போது நம்ம இங்கிலீஷ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். யூ கேன் பி ஷுர் அபவுட் இட். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல அவன் துணிச்சல் ஆனவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் ஹீ இஸ் லைன் ஹார்ட்டட், ஹீ இஸ் லைன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். லைன்ஸ் ஆர் நோன் ஃபார் கரேஜ் இல்லையா. ஸோ சிங்கம் அப்படின்னாவே அது துணிச்சலை குறிக்கும். ஸோ அதனால் துணிச்சலான அப்படின்றதுக்கு லைன் ஹார்ட்டட் அப்படின்ற ஒரு ஆட்ஜெக்டிவ் நம்ம பயன்படுத்தலாம். அவன் ஒரு தொடநடுங்கி அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் he is chicken hearted, he is chicken hearted அப்படின்னு சொல்லலாம். சிக்கன் அப்படின்னாவே சிக்ஸ்னாவே கோழி குஞ்சுகள் இல்லையா. ஸோ கோழி குஞ்சுகள்லாம் ரொம்பவே பயப்படும் இல்லையா. அப்படின்னா சிக்கன் ஹார்ட்டட் அப்படின்ற ஆட்ஜெக்டிவை பயப்படுறவங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அவன் ஒரு கோழை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் he is cow hearted, he is cow hearted அப்படின்னு சொல்லலாம். cow hearted அப்படின்னா cowardly அப்படின்னு அர்த்தம், கோழையான அப்படின்னு அர்த்தம். சிலர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமாக எடுத்துப்பாங்க, எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, எதை பற்றியும் பெருசாக கவலையும் பட மாட்டாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எதுலேயும் பெருசாக ரொம்ப கவனம்லாம் செலுத்தி செய்ய மாட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா லைஃப்பை வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து டேக் இட் ஈஸி பாலிசின்ற போல் அதை எடுத்துப்பாங்க. அவங்க எது செஞ்சாலும் அதில் ஹார்ட் அண்ட் சோல்லாம் போட்டுலாம் செய்ய மாட்டாங்க, லைஃப் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அது போன்ற பர்சனை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு ஹீ இஸ் லைட் ஹார்ட்டட், ஷீ இஸ் லைட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு இலகிய மனசு அப்படின்னுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஷீ இஸ் டெண்டர் ஹார்ட்டட், ஷீ இஸ் டெண்டர் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு கல் மனசு அப்படின்றத ஷீ இஸ் ஸ்டோனி ஹார்ட்டட், ஷீ இஸ் ஸ்டோனி ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவர் கடின இதயம் கொண்டவர் அப்படின்றத ஹீ இஸ் ஹார்ட் ஹார்ட்டட், ஹீ இஸ் ஹார்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோனி ஹார்ட்டட், ஹார்ட் ஹார்ட்டட் எல்லாத்துக்குமே மீனிங் சேம் தான். அவளுக்கு மென்மையான மனசு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஷீ இஸ் சாஃப்ட் ஹார்ட்டட், ஷீ இஸ் சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னாலும் டெண்டர் ஹார்ட்டட் அப்படின்னாலும் மீனிங் ஒன்று தான். அவளுக்கு திறந்த மனசு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவள் வெளிப்படையானவ அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் ஷீ இஸ் ஓப்பன் ஹார்ட்டட், ஷீ இஸ் ஓப்பன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டாங்க, வெளிப்படையாக சொல்லிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். அவருக்கு பெரிய மனசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை நம்ம இங்கிலீஷில் ஹீ இஸ் பிக் ஹார்ட்டட், ஹீ இஸ் பிக் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு நல்ல மனசு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஹீ இஸ் குட் ஹார்ட்டட், ஹீ இஸ் குட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவர் இரக்கமற்றவர் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஹீ இஸ் கோல்ட் ஹார்ட்டட், ஹீ இஸ் கோல்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவர் பெருந்தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஹீ இஸ் கிரேட் ஹார்ட்டட், ஹீ இஸ் கிரேட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு தாராள மனசு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஹீ இஸ் லார்ஜ் ஹார்ட்டட், ஹீ இஸ் லார்ஜ் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் லார்ஜ் ஹார்ட்டட் அப்படின்னா ஹீ இஸ் ஜெனரஸ் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு வானத்தை போல மனசு அப்படின்னு அர்த்தம். அவர் ஆணவம் மிக்கவர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அகந்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் இருமாப்புடையவர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை நம்ம இங்கிலீஷில் ஹீ இஸ் ப்ரவுட் ஹார்ட்டட், ஹீ இஸ் ப்ரவுட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவள் அன்பானவள் அப்படின்னுவோம். அவள் கனிவானவள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை நம்ம இங்கிலீஷில் ஷீ இஸ் வார்ம் ஹார்ட்டட், ஷீ இஸ் வார்ம் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஷீ இஸ் கைண்ட் ஹார்ட்டட், ஷீ இஸ் கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அவள் மனம் தளர்ந்து இருக்கிறாள் அப்படின்றத ஷீ இஸ் டவுன் ஹார்ட்டட், ஷீ இஸ் டவுன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் டவுன் ஹார்ட்டட் அப்படின்னா ஷீ இஸ் சேட் அண்ட் டிஸ்கரேஜ்ட் அப்படின்னு அர்த்தம். அவள் சோகமாக இருக்கிறாள் அப்படின்றத ஷீ இஸ் சேட் ஹார்ட்டட், ஷீ இஸ் சேட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை இல்லாதவங்க, சில பேர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க, அல்லது மன உறுதி தைரியம்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள நம்ம எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஃபெயிண்ட் ஹார்ட்டட், ஹீ இஸ் ஃபெயிண்ட் ஹார்ட்டட் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைனா
ஷீ இஸ் வீக் ஹார்ட்டட், ஹீ இஸ் வீக் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக அவள் மனமுடைந்து நிற்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஷீ இஸ் ஹார்ட் broken, ஷீ இஸ் ஹார்ட் broken அப்படின்னு சொல்லலாம். That's it with today's lesson. Hope you enjoyed this video. If so, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.